ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சனிப்பெயர்ச்சி பலன்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா? அதில் ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிற சனி மற்ற 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்களை தரப்போகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நட்சத்திரமாக பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அதில் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ரேவதியில் இருக்கிற சனி என்ன செய்ய போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக மிக சிறப்பான ஸ்தான பலத்தில் சனி புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தான் வர்றாரு ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் தைரிய வீரிய சிந்தனை திறன் கொண்ட ஸ்தானாதிபதியாக வர்றதுனால அவர் நிற்கிறது இங்கே ரேவதியில், புதனுடைய நட்சத்திரத்தில். புதனுடைய நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை ஸ்தானம், தைரியஸ்தானம், வீரியஸ்தானம் அப்படின்னு வரும்போது சனி மிக மிக சிறப்பான ஸ்தானத்தில் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வர்றார். சனி, புதன், குரு 3 பேர்த்தோட காம்பினேஷனும் இங்கே வர்றதுனால 3 பேருமே மிக சிறப்பான இடத்துலையும் வர்றதுனால புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருஷம் எல்லாமே ஜெயம். தைரிய வீரிய ஸ்தானத்தில் வர்ற சனி உங்களுக்கு இந்த நேரத்தில் எந்த ஒரு சங்கடங்கள், எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் பார்த்துப்பார் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் என்ன கேட்டிங்கனாலும் ஜெயம். ஓகேங்களா? நீங்கள் நினச்சது இந்த வருடம் நடத்தி கொடுத்துருவார். அதாவது விஷயங்கள் நடந்துடும். பணம் வருது வரல அப்படின்றது வேறு விஷயம். நிறைய பணம் வச்சிட்ருக்கவங்கனால கூட சாதிக்க முடியாத சில விஷயங்களை நீங்கள் ஈஸியாக சாதிச்சுட்டு போயிடுவீங்க. பணம்லாம் ஒரு மேட்ரா அப்படின்னு கேட்பாங்கள்ல, என்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது தெரியுமா அப்படின்னு ஒருத்தர் சொன்னால், உங்ககிட்ட இருக்க பணத்தை வச்சு என்ன செய்வேன் அப்படின்னு கேட்போம்ல. பணம் எதுக்குமே ஆகாது. ஆனால் என்கிட்ட திறமை இருக்குது, ஆள் பலம் இருக்குது, அரசாங்கத்தில் பலம் இருக்குது, என்ன வேணாலும் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் இந்த தைரிய வீரிய ஸ்தானம். அதனால் என்ன நீங்கள் கேட்டாலும் அள்ளி கொடுக்கறக்கு சனி வர்றது மிக மிக சிறப்பு. தொழில் நல்லா நடக்குமா? சூப்பராக நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பிரச்சனையும் இருக்காது. இந்த ஒரு வருட காலம் தொழிலில் எந்த வித பிரச்சனையும் இருக்காது. வியாபாரங்கள் நல்லா நடக்குமா? வேலை வாய்ப்பு கிடைக்குமா? பதவி உயர்வு கிடைக்குமா? எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் இந்த நேரத்தில் நம்ம இந்த இடத்த போய் அடைஞ்சிடணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த இடத்த அடையிறதுக்கு மிக சிறப்பான வழியை சனி, குரு, புதன் 3 பேரும் சேர்ந்து செய்கிறது மிக மிக சிறப்பு. இந்த நேரத்தில் ரிஜிஸ்ட்ரேஷன்கள்லாம் நடக்கும். புரிஞ்சுதுங்களா? நீங்கள் எங்கேயாவது இடம் வாங்கணும்னு நினச்சிருந்துருப்பீங்க, இடம் வாங்கிடுவீங்க. வீடுக்கு கட்டணும், வீடே வாங்கணும், கட்ட வேண்டாம், வீடே வாங்கணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா வீடு வாங்கிடுவீங்க. அது போக எக்ஸ்ட்ராவாக நீங்கள் சொந்த வீட்டில் தான் இருப்பீங்க, உங்கள்கிட்ட சொந்தமாக வண்டி வாகனங்கள் இருக்கும், ஆனாலும் எக்ஸ்ட்ராவாக வண்டி வாங்கிடலான்னு நினச்சிங்கனாலும் அதுவும் வாங்கி நிறுத்திடுவீங்க. ஏதாவது ட்ராவல்ஸ் ஆரம்பிக்கலாம் அப்படியெல்லாம் நினைக்கிறீங்க அப்படின்னா வண்டிகள் வாங்கி ட்ராவல்ஸ் நடத்துவீங்க. ட்ராவல்ஸ் எல்லாம் வேண்டாம், வெறும் ஒரு புக்கிங் ஆஃபீஸ் போட்டு கொடுக்கலாம், ஒரு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணி கொடுக்கலாம், ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி கொடுக்கலாம், பஸ் டிக்கெட்ஸ் புக் பண்ணி கொடுக்கலாம், அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு வேலையை ஆரம்பிச்சிங்கனாலும் மிக சிறப்பாக இந்த நேரத்தில் போகும் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் கதாசிரியர்கள், பாடலாசிரியர்கள் அவங்களுக்கெல்லாம் அப்படியே கற்பனை திறன் அப்படி பொங்கி வழியும். புரியுதுங்களா? அதனால் சீரியல், சினிமா அதெல்லாம் எடுக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மிக மிக சிறப்பாக இருக்கும். அதே போல் எங்கள் மாதிரி யூடியூபர்ஸ், அந்த மாதிரி ஆட்கள், சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த நேரம் மிக மிக சிறப்பாக அமையும். அதனால் உங்களுக்கு தொழில் அப்படிங்கிற விஷயத்தில் எல்லா தொழில் செய்கிறவங்களுக்கும் நல்லாயிருக்கும். குறிப்பிட்ட இந்த மாதிரி 3ஆம் பாவ தொழில்கள் செய்கிறவங்களுக்கும் மிக 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 சிறப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஜாம்னு ஏதாவது செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தவங்க கூட செய்ய ஆரம்பிச்சிருங்க. எல்லாமே நல்லாயிருக்கும். ஆனால் வழக்குகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது மட்டும் உங்களுக்கு இந்த நேரம் நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்க மாதிரி உங்கள் பக்கம் தீர்ப்பாகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அதனால் வழக்குகளில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இந்த வருடம் நடத்தாமல் இருக்கிறது கூட நல்லது தான். கடன் வாங்கலாமான்னு கேட்பீங்க. தாராளமாக வாங்கலாம். இந்த நேரத்தில் கடன் வாங்கும்போது உங்களுக்கு அது ஈஸியாக கட்டுற மாதிரி ஒரு ஈஸியாக முடிஞ்சிடும். அதனால் தாராளமாக கடன் வாங்கலாம். அதுவும் வீட்டு லோன், கார் லோனு அந்த மாதிரியெல்லாம் எடுக்கிறது மிக சிறப்பு. பர்சனல் லோனாக, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இல்லாமல் அப்போத்தி செலவுகளுக்காக பர்சனல் லோன் எடுக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக எடுக்கிறத ஈஸியாக நீங்கள் திருப்பி கட்ட முடியும் ஃப்ரெண்ட்ஸ். திருமணம்,
காதல் திருமணம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூப்பராக நடக்கும். சரிங்களா? திருமணம் மிக சிறந்த ஒரு காலகட்டம் இது. குருவும் இங்கே இருக்கார், புதனும் இருக்கார். ஸோ உங்களுக்கு திருமணத்தில் எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் உங்கள் திருமணம் நடக்கும். அதே போல் காதல் திருமணங்கள் ஈஸியாக நிறைவேறிடும். போய் சொன்னால் போதும், அப்பா ப்ளீஸ்ப்பா எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சரிடா தோலை அப்படின்னு விட்டுருவார். அதே மாதிரி தான் பொண்ணுகளும், எனக்கு அந்த ஃபேமிலி நல்ல ஃபேமிலிப்பா, இந்த பையன் நல்ல பையன்ப்பா, நீங்கள் வந்து பேசி பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி கொஞ்சம் அனுசரணையாக பேசுனீங்கனாலே உங்களுக்கு திருமணம் நடந்துடும். அதே போல் இந்த மாதிரி திருமணம் அல்லாத உறவுகள் இந்த நேரத்தில் நிறையா ஈஸியாக உங்களுக்கு டக்குன்னு 2 பேரும் பழகிடுவீங்க. புரியுதா? அதனால் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. குடும்பங்களை யோசித்து, பல விஷயங்கள் இருக்குது அதுக்கு பின்னாடி, அதையெல்லாம் யோசித்து செய்யுங்க. அவசரப்பட்டு ஏதோ ஆசைக்கு அந்த மாதிரி எதுவும் செய்யாமல் இருக்கிறது நல்லது. குழந்தை பாக்கியம் உண்டா? 100% உண்டு. ஏன் அப்படின்னா, இப்போ திருமணங்கள் எப்படி ஏன் நடக்கணும்னு நான் சொன்னேன் அப்படின்னாலே 3ஆம் பாவம் அப்படிங்கிறது தாம்பத்தியத்துக்கு உரிய பாவம். அதனால் இந்த நேரத்தில் பல ஜோடிகள் இணையணும் அப்படிங்கிறது விதி. அதனால் திருமணம், காதல் திருமணம், முறையற்ற உறவுகள் கூட இந்த நேரத்தில் ஏற்பட்டுரும். அதே போல் குழந்தை பாக்கியமும் உண்டாயிடும். அதாவது தாம்பத்தியம் நடந்தால் குழந்தை கிடைக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி இந்த நேரத்தில் 2 பேரும் மனசு ஒப்பி நல்ல நிறைவான தாம்பத்தியம் வச்சுக்கிறதுனால கட்டாயம் அவங்களுக்கு மிக்க சிறப்பான குழந்தைகள் அமைகிறதுக்கு வாய்ப்பு 100% உண்டு. அதனால் காதலர்களெல்லாம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. எந்தவித தவறான நிலையிலையும் இருந்துடாதீங்க. அது உங்களுக்கு சிரமமான ஒரு காலகட்டத்தை உருவாக்கிடும். ஃப்ரெண்ட்ஸ், படிப்பு நல்லா இருக்குமா? குழந்தைங்க இந்த நேரத்தில் நல்லா படிப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 3ஆம் பாவம் அப்படிங்கிறது சிந்தனை திறன் கொண்டது. இந்த நேரத்தில் 3ஆம் பாவத்துக்கு அதே பாவாதிபதியாக சனி வர்றது மிக மிக சிறப்பாக இருக்கனால படிக்காமல் இருந்த குழந்தைங்களுக்கு கூட இந்த நேரத்தில் நல்ல ஒரு புரிதல் ஏற்பட்டு அவங்க சூப்பராக படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கட்டாயம் நல்லா படிப்பாங்க. நீங்களே யோசிப்பீங்க, என்னடா போன வருஷம்லாம் ஓன்ட்டுருந்தான் இப்போது சூப்பராக படிக்கிறானே, நல்ல மார்க் வாங்குறானே, எப்படி இது நடக்குது அப்படின்னு யோசிப்பீங்க. இந்த 1 வருட காலம் கண்டிப்பாக அவங்க நல்லா படிப்பாங்க. அப்புறம் அதுவே போதையாகி நீ நல்லா படிக்கிற, நல்ல மார்க் எடுத்திருக்க, சூப்பர், நீ நல்லா வருவ அப்படின்னு அந்த மோட்டிவேஷனால் அவங்க பேச்சு கேட்பாங்க இல்லையா? டீச்சர்ஸும் சொல்லுவாங்க, நீங்களும் அப்படி சொல்லுங்கள். வீட்டில் பேரண்ட்ஸும் அதே மாதிரி குழந்தைங்கள மோட்டிவேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதே அந்த ஆசை ஜாஸ்தியாகி நல்லா படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், குடும்ப பிரச்சனைகள்லாம் எப்படி இருக்கும்? எங்கள் அப்பா அம்மா கூட, என் கூட பிறந்தவங்க கூட நான் என்ன மாதிரி இருப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிக 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 சிறப்பாக இருப்பீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு எந்த வித சங்கடங்களும் இப்போ ஏற்படாது. அப்பா அம்மாவை டேக்கிள் பண்ண தெரியும், உங்களுக்கு கூட பிறந்தவங்கள டேக்கிள் பண்ண தெரியும். புரிஞ்சதுங்களா? அதனால் எந்த வித பிரச்சனைகளும் நடக்காது. அதே மாதிரி உங்கள் குடும்பத்தில் உங்கள் கணவன், உங்கள் மனைவி, உங்கள் குழந்தைங்க உங்கள் கூட எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அதாவது யார் வந்து புனர்பூச நட்சத்திரமோ, புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் அவங்க மனைவியை ஈஸியாக டேக்கிள் பண்ணிடுவாங்க, குழந்தைங்களே ஈஸியாக டேக்கிள் பண்ணிடுவாங்க. புனர்பூசம் குழந்தைங்களா இருந்தால் அப்பா அம்மாவை ஈஸியாக டேக்கிள் பண்ணிடுவாங்க, மனைவியாக இருந்தால் கணவரையும் குழந்தைங்களையும் ஈஸியாக டேக்கிள் பண்ணிடுவாங்க. ஒரு உப்புமா தான் இன்றைக்கி செய்யணும், சரியா? ஆனால் வேறு வழி இல்லை, ஒன்றும் டைம் இல்லை, கிளம்பணும், ஏதோ ஒன்று உப்புமா தான் செய்யணுன்னா நீங்கள் எவ்வளோ அழகாக ஒரு விஷயம் பேசுவீங்கன்னா, நான் என்ன தான் பண்ணுவேன், இந்த காய் இல்லை, அந்த காய் இல்லை, தக்காளி இல்லை, வெங்காயத்தை மட்டும் வச்சு நான் என்ன தான் செய்ய முடியும்? அதனால தான் உங்களுக்கெல்லாம் பிடிக்காதுன்னு தெரியும், ஆனால் நேரம் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது, அதனால தான்ப்பா உப்புமா செஞ்சுட்டேன், ப்ளீஸ் கொஞ்சம் சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி பேசி அவங்கள சமாளிச்சுட்டு போயிடுவீங்க. புரியுதா? அந்த மாதிரி சமாளிப்பு திலகமாக இந்த 1 வருட காலம் நீங்கள்லாம் இருக்கிறனால புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பெருசாக எங்கேயும் பிரச்சனை வராது. இதையே வாழ்க்கை முழுக்க செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா எப்போவுமே பிரச்சனை வராது. அதாவது தண்ணி எப்படி எந்த இதில் ஊற்றி வைக்கிறீங்களோ அந்த இதிலெல்லாம் அப்படியே நிற்கும். நீங்கள் டம்ளரில் ஊற்றுனீங்கன்னா டம்ளரில் தண்ணி டம்ளர் மாதிரியே தெரியும். இந்த மாதிரி கப்பில் ஊற்றுறீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். பாட்டிலில் ஊற்றி வைக்கிறீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். ஒரு மக்கில்
இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி இருக்கும். ஒரு ஆற்றுல ஓடிட்டுருக்க தண்ணி அதிர்ஷ்டத்துக்கு ஓடிட்டுருக்கும். அந்த மாதிரி தண்ணி எங்கே எப்போ வேணாலும் தன்னை அந்த போக்குக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிற மாதிரி நீங்களும் இருந்துட்டீங்க அப்படின்னா மிக சிறப்பான வாழ்க்கை அமையும். 3ஆம் பாவம் அப்படிங்கிறது அடுத்தவங்க போக்கு தெரிஞ்சு அது மாதிரி நடந்துக்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், சொத்துக்கள் ஏதாவது எனக்கு வர்றதுக்கு வாய்ப்புண்டா, அங்கங்கே நிலுவையில் நிற்கிற பணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புண்டா, கடன் கொடுத்தேங்க கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க இப்போ போய் கேட்கட்டுமா அப்படியெல்லாம் கேட்டிங்கன்னா தாராளமாக கேட்கலாம். உங்களுக்கு சொத்துக்கள் கிடைக்கும். பத்திரப்பதிவு நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கனால உங்கள் பேரில் உங்களுக்கு சொத்துக்கள் அமைய வாய்ப்பு இருக்குது. அதே போல் கடன் பத்திரங்கள்லாம் நிறைய வச்சுட்டு எப்படிடா உங்ககிட்ட வசூல் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பீங்க இல்லையா, ஏதாவது உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசி நீங்கள் அவங்கக்கிட்ட இருந்து பணத்தையெல்லாம் திருப்பி வாங்குறதுக்கு இந்த நேரத்தில் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்களுக்கு எதுவும் திரும்பி வரல அமையல அப்படின்னா நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துக்கிறது நல்லது. ஃப்ரெண்ட்ஸ், வெளிநாட்டு யோகம் இருக்கா எனக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. சரிங்களா? ஏன்னா 9ஆம் பாவமாக அங்கே வேலை செஞ்சாருன்னா உங்களை கிளப்பி விட்ருப்பார், போயிட்டு வா வெளிநாட்டுக்கு அப்படின்னு. இங்கே 3ஆம் பாவமாக வேலை செய்கிறதுனால நீங்கள் எங்கேயாவது பக்கமாக ஒரு 2 மணி நேரத்தில் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்துடுவீங்க. புரியுதா? அதனால் இப்போ காலையில் எந்திரிச்சு ரெடி ஆகிட்டு கூட ஆஃபீஸ் போயிடலாம் வீட்டிலேருந்து. அதுக்கப்புறம் வாரம் முழுக்க அங்கே தங்கிட்டு ஃப்ரைடே ஈவினிங் கூட வந்துடலாம். அந்த மாதிரி ஒரு 2 மணி நேரம் டிஸ்டன்ஸில் இருக்கிற மாதிரியான இடங்களில் தான் நீங்கள் வசிப்பீங்களோ தவிர உங்கள் அப்பா அம்மா கிட்டேருந்து வெளியே போகிறதோ இல்லை கணவன் மனைவி யாராவது கொஞ்சம் தூரமான இடங்களில் வேலை செஞ்சால் கூட ஒரு 2 hours தான் தள்ளி இருக்கிற மாதிரியான இடங்களில் தான் இருப்பீங்க. ரொம்ப தூரமாக போகிறக்கான வாய்ப்பு இல்லை. ஆமாம், எல்லாமே நல்லா சொல்லிட்டீங்க. என் ஆரோக்கியத்தை பற்றி சொல்லுங்கள். எனக்கு சும்மா இந்த பிரச்சனை, ஒரே கால் வலி இருக்குது. இப்போது டாக்டர்கிட்ட ஒரு தடவை போயிருந்தப்போ நீங்கள் கரெக்டாக சாப்பிட்ணும், நேரத்துக்கு சாப்பிட்ணும் அப்படியெல்லாம் சொன்னாங்க. இந்த பிரச்சனைகள்லாம் என்ன ஆகும் இந்த வருஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த வருடம் உங்களுக்கு எந்தவித நோய் அப்படின்ற விஷயம் வரவே வராது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு சனின்றவர் நோய் கொடுக்குறவர் நமக்கு, ஓகேங்களா? அந்த நோய் கொடுக்குற சனி உங்களுடைய தைரிய வீரிய ஸ்தானாதிபதியாக வந்திருக்கனால அவரால் 8ஆம் பாவம் ஆக்டிவேட்டே ஆகாது. புரிஞ்சுங்களா? அதாவது நம்மளுடைய ஜாதகத்தில் 8ஆம் பாவம் அப்படிங்கிறது நமக்கு சிரமங்களை கொடுக்கக்கூடிய பாவம். அந்த 8ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவாதிபதியாக வர்ற சனி உங்களுக்கு இப்போ வேலை செய்கிறனால பெருசாக எந்தவித நோய் அப்படின்ற விஷயம் வரவே வராது. அதிர்ஷ்டம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அதிர்ஷ்டம். ஒரு மனுஷனுக்கு நோய் வராமல் இருந்தாலே அது மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி. அதனால் அதிர்ஷ்டம் கட்டாயம் உங்களுக்கு உண்டு. இன்னும் பல விஷயங்களையும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்குது. அதை பயன்படுத்தி தொழிலையெல்லாம் நல்லா பார்த்து நல்லா மேலே வருவீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.